வார்த்தை ஏதும் பேசிட தோணல வாழ்வே இனி நீ தாண்டி காலம் அது பேசுற மாதிரி நானும் என தாரண்டி மொத்த சன்மம் ஒன்று போக கொஞ்சம் பாரண்டி. பாட்டி என்ன ஆத்தி தட்டெல்லாம் எடுத்துட்டு எங்களை இங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டீங்க? டேய், என்னதான் நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்திருந்தாலும் இவ்வளவு நாள் நீங்க 2 பேரும் உள்ளே இருந்திருந்தாலும் மறுபடி நாங்க பண்ண வேண்டியதெல்லாம் இன்னும் பண்ணலையடா. அது சரி, அப்ப ப்ரொசீஜரை ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றீங்க? ஆமாண்டா. டேய் அண்ணா, இன்னைக்குதான் அண்ணியையும் உன்னையும் மனசார ஏத்துக்கிறாங்க. அதனால இன்னைக்குதான் நீ உன்னோட ரைட் லெக் எடுத்து வச்சு உள்ள போணுமா? பாட்டி இவன் ஓவரா கலாய்க்க ஆரம்பிச்சிருவான், நீங்க ஆத்தி எடுங்க. ஆத்தியத்தலாமா? இனியவளே உனது இருவிழி முன் பழரச குவளையில் விழுந்த எறும்பி நிலை எனது நிலை விலக விருப்பமில்லையே பூவே அதிசயனே பிறந்த பல வருடம் என்னைக்கு சந்தோஷமா இருக்கணும். வலது கால எடுத்து வச்சு உள்ள போங்க. சரிங்க பாட்டி. மகா உள்ள போய் விளக்கேத்துமா? சரிங்க பாட்டி. தம்பி, பாலும் பழமும் நீ ஒரு வாய் குடிச்சிட்டு அவளுக்கு ஒரு வாய் கொடு. இதுக்கு முன்னாடி நீங்க உங்க விருப்பமா கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. இன்னைக்கு எல்லாரும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு அடிச்சிருக்கு. சாமி கிட்ட நல்லா வேண்டிக்கங்க, இன்னைக்கு போல என்னைக்கு நாங்க ஒத்துமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. நீங்களும் தாத்தாவும் எப்படி ஒத்துமையா இருக்கீங்களோ அதே மாதிரி வாழணும் தான் எனக்கு ஆசை. ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தாலே வாழற வாழ்க்கை சொர்க்கம் தாண்டா பேராண்டி. கண்டிப்பா தாத்தா. ஆமா, சரவணன் எங்கடா? வசந்த் அதை ஏன் கேட்குறீங்க? அவன் கல்யாணத்துக்கு எந்த பில்லும் பண்ணுறதுக்கு அவனை நம்ம கிட்டேயே நெருங்க விடல. அதனால அஸ்வின் கல்யாணத்துக்கு நானும் அவனை தானே சேர்ந்து எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருந்தோம். யாரையும் விட மாட்டேன்னு ஒருத்தனா பிடிச்சி பில்லை இப்பயே கிளியர் பண்ணுவேன், நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறான். ஏன் தம்பி அவனுக்கு செலவு வச்சா? அண்ணன் எங்கப்பா செலவு வச்சது? ஒருத்தவங்களை கூட விட மாட்டேன். யாரும் போய் வசந்த் கிட்ட பேமெண்ட் கேட்க கூடாது. ஏன் அண்ணன் கல்யாணம் நான் தான் பண்ணுவேன்னு மண்டபத்துலேருந்து யாரையும் வீட்டுக்கு கூட வர விடலை. நான் எல்லா கணக்கையும் முடிச்சுட்டு தான் வருவேன் மண்டபத்தில் உட்காந்துருக்கு. அது சரி, இந்த குடும்பம் என்ன புண்ணியம் பண்ணுச்சோ, இந்த வீட்டில் இருக்கிறவங்களும் சரி, இந்த வீட்டுக்கு வந்து வாழறவங்களும் சரி, இந்த வீட்டுக்கு பொக்கிஷமாக கிடைக்கிறவங்களும் சரி, இந்த குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கீங்க. சரவணனா அவன் கல்யாணத்துக்கு எந்த செலவும் நம்ம பண்ண விடலன்னு இப்போ அவன் தான் எல்லாத்தையும் பண்ண நிற்கிறானோ? ஆமாம்மா, அவங்க அண்ணன் கல்யாணமா அவன் தான் பண்ணுவானா? என்னை எதுவுமே பண்ண விட மாட்டான். சரி வீடு, அவன் ஆசைக்கு அவன் பண்ணட்டும். அதான் தாத்தா, நாங்களும் கூட்டு பார்த்துட்டு வந்துட்டோம். அக்ஷயாக்காவும் அன்பழகி அண்ணியும் பின்னாடி வந்துட்டு இருந்தாங்க, ஏதோ திங்ஸ்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு எடுத்துட்டு. மற்றபடி இசை அக்காவும் அப்புறம் ஸ்ரீநிதி அக்காவும் முன்னாடியே பாப்பா அழுதுட்டு இருந்தான்னு வந்தாங்க. என்ன சென்டரில் உள்ளதான் இருப்பாங்க. சரிடா, மண்டபத்தை ப்ராப்பராக காலி பண்ணி கொடுங்க. நம்ம மேலே எந்த மிஸ்டேக்ஸும் வந்துடக்கூடாது. நம்ம பொருள் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அவங்களுக்கு மொத்தமாக என்ன பண்ணணுமோ அதையும் பண்ணிட்டு வாங்க. சரிங்க தாத்தா. வைஷு போமா, நீயும் போய் ட்ரெஸ்லாம் மாற்றிக்கிட்டு ரெஸ்ட் எடு. சரிங்கம்மா. சரிம்மா, நானும் போயிட்டு சரவணன் என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு அப்புறம் மண்டபத்தை காலி பண்ணி ஒப்படைக்கணும்ல, எல்லாமே முடிச்சுட்டு வரோம். சரிப்பா. அத்தை சொல்லுங்க. ஆமா அத்தை, நீங்களே சொல்லுங்க, எங்களுக்கு ஒன்றும் சொல்ல தெரியல. இந்த காலத்து பிள்ளைங்க எல்லாம் விவரமா தான் இருக்குதுங்க, லேசாக சொன்னாலே புரிஞ்சுக்குங்க, நானே சொல்கிறேன். என்ன பாட்டி எல்லாரையும் அனுப்பிட்டு நீங்க 3 பேரும் உங்களுக்குள்ளே பேசிட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை பேராண்டி, அடுத்தடுத்து சாஸ்திர சம்பிரதாயம் பண்ணணும்ல, அதனால தான். என்ன பாட்டி புரியல? டேய், என்னதான் உன் பொண்டாட்டியை நீ தாலி கட்டி கூட்டிட்டு வந்திருந்தாலும் முறைப்படி நீங்கள் 2 பேரும் உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்கலன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அது எப்படா பாட்டி உங்ககிட்ட கேட்குறது? அதனால தான் அடுத்த கட்ட ஏற்பாடும் பண்ணியாச்சு. உனக்கு ட்ரெஸ் வந்து சரவண ரூமில் இருக்குது, போய் போட்டுக்கிட்டு ரெடியாகு. அன்பழகியும் உனக்கு இசை பொண்ணும் ரெடி பண்ணி விடுவாங்க. அவங்க ரூமில் உனக்கான சேலையை வச்சுருக்கோம், போய் எடுத்து கட்டிட்டு ரெடி ஆகிட்டு வா மகா. பாட்டி இன்னும் கொஞ்ச நாள் போட்டும். போட்டுன்னு பொறுத்ததெல்லாம் போதும், ஒன்றும் பொறுக்க தேவையில்ல. எல்லாம் சூட்டோட சூடாக கையோட கையாக பண்ணாதான் உண்டு. எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு, பாட்டி சொல்கிறத மட்டும் கேளு. போய் ரெடி ஆகிட்டு வரையா என்னப்ப? போங்க, 2 பேரும் ஃப்ரெஷ் ஆகிட்டு ரெடி ஆகிட்டு வாங்க. அத்தை 2 பேரும் ஒன்றும் பேச தேவையில்ல, இப்போ போய் ரெடி ஆகிட்டு வாங்க, போங்க. என்னங்க இப்படி சொல்லிட்டு போகிறாங்க? இதுக்கப்புறம் வெயிட் பண்ண மாட்டாங்களாம், பேரன் பேத்தி இமீடியட்டாக வேணும்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கு நீ இன்னைக்கே வா. எனக்கும் சீரியஸாக தெரியாதுமா, இவங்க சொல்லி தான் இப்போ எனக்கு தெரியுமே. விருப்பம் இல்லையா? அப்படின்னா இல்லை பாட்டி நேரம் காலம் எல்லாம் பார்த்துட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருப்பாங்க. நம்ம வேணான்னு சொன்னாலும் இப்போ எதையும் ஏற்றுக்க போகிறதில்ல. போயிட்டு ரெடி ஆகிட்டு வா. அஸ்வினு இப்போ எங்கடா வந்து ஏதோ போருக்கு வந்த மாதிரிலாம் பயத்தோட நிற்கிற? ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வந்திருக்கடா, அந்த நினைப்போட இருடா. ஏன் அப்படி இருக்க? நம்ம தைரியமாக வந்திருக்கிறதுலாம் சரிதான், அவன் என்ன நினைப்போட வரான்னு தெரியலையே. இவ்வளோ நாள் தான் புரிஞ்சுக்கல, இதுக்கப்புறமும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோன்னு சொல்லுவாளோ? இல்லைனா எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது? படப்படம் தான் வருது, போலீஸ்ன்னு வெளில சொல்லக்கூடாது, அசிங்கம்னா. யாரோ வர மாதிரி இருக்கே, மகதான் வராலோ? அவளே தான், முகத்தில் எந்த விதமான பயமும் தெரியாமல் இருக்கணும். ஏற்கனவே அவள் நம்மளை பங்கமாக கலாய்ப்பா, இப்போ மட்டும் நம்ம நர்வஸாக இருக்கோன்னு தெரிஞ்சிச்சு, அவ்வளோதான். சூரியனும் குன்றில் சாயும் மேகம் வந்து கச்சையாக காமன் பொங்கும் மோக பூவில் முத்தக்கும் மாலம் தங்க திங்களில் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப்.
ஏண்டா அறிவு இருக்காடா உனக்கு? ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் சொல்லி என்னடா பண்ண போற? இன்னைக்கு கண்ட்ரோல்லே இருக்கக்கூடாதுடா. ஆனா ஆப்போசிட்ல என்ன நிலைமையில வந்திருக்கான்னு தெரியலையே. மகா, ஏம்மா அங்கே நிக்கிற? பக்கத்துல வரலாம்ல? எதுக்கு? எதுக்கா? ஆரம்பமே அமர்க்கலாமா போதே. இவ்வளவு நாள் இவ தைரியமா தானே இருந்தா, இன்னைக்கு என்ன அப்படியே ஆப்போசிட்டா பேசுறா? எல்லாம் நேரம், எல்லா பொண்ணுங்களும் எதிர்பார்க்கறது தானே பசங்களா அப்ரோச் பண்ணணும்னு. அப்ரோச் பண்ணுவோமா வேணாமா? அஸ்வின், ஏன்டா என்னைக்கும் இல்லாம இவ்வளோ ஸ்பீட் பிரேக்கர் உனக்கு? போடா கிட்டக்க. என்ன? என்னன்னா? இல்ல, ஏன் இப்ப பக்கத்துல வந்தீங்க? அடியே, மனுஷன் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டுன்னா ஏன் பக்கத்துல வந்தியாமா? இன்னைக்கு பக்கத்துல வராம பின்ன பக்கத்து வீட்டுக்கு அடி போவாங்க. ம் வாய் கொழுப்பு தானே. ம், வாய் கொழுப்பு இருந்துட்டு போட்டும். எதுக்கு வந்திருக்க? இப்ப இங்கேயே நின்றுட்டு இருக்கேன். கிட்ட வந்து என்ன ஏன் கிட்ட வரேன்னு கேக்குறான். எதுக்கும் வந்திருக்கேன். என்ன இப்ப? சரி, எதுக்கும் வந்திருக்க, எதையோ பண்ணு. தூங்குறியா போ? டயர்டா தான் இருக்கு. நான் தூங்க தான் போறேன்னா. தூங்கு தூங்கு, நல்லா தூங்கு. நல்லா தூக்கம் வரட்டும்னா பூவெல்லாம் தூவி விட்டு மெத்து மெத்துன்னு வச்சிருக்காங்க மெத்தைய. அதனால நல்லா படுத்து தூங்கு, சூப்பரா தூக்கம் வரும். ஆமா, இந்த பால் எதுக்கு எடுத்துட்டு வந்த? அது சும்மா தான் கொடுத்தாங்க. சரி, எதுவும் தேவையில்ல. நீயும் நர்வஸாக தான் இருக்க, நானும் நர்வஸாக தான் இருக்கேன். டயர்டாக வேற இருக்கும், தூங்கவே செய்யலாம். உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறம் தூங்கலாமா? ம் ம் உட்காரு, வா. கையவாது பிடிச்சிக்கலாமா, இல்லை அதுக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் ஏதாவது இருக்கா? அதெல்லாம் எதுக்குமே எந்த தடையும் இல்லை. இருந்தாலும் ஒரு மாதிரியா இருந்துச்சு. அதனால தான். அப்போ எதுக்கும் எந்த தடையும் இல்லை, அப்படித்தானே? அப்படிதான். ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். அடியே, இவ்வளோ நாள் பேசுனது பார்த்தாதுன்னு இன்னைக்கு நைட்டும் பேச தான் செய்யணுமா? ஏங்க, சீரியஸாகவே தெரியுமா, என் தம்பி எப்படி நம்ம ரிசப்ஷனுக்கு வந்தான்னு என்னால் இன்னும் யோசிக்கவே முடியல தெரியுமா. எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க உங்கள்கிட்ட? ஏண்டி இப்போ கேட்க வேண்டிய கேள்வி அடியுது? இப்போ கேட்க வேண்டிய கேள்வி தான். இன்னைக்கு தானே நான் என் தம்பியை பார்த்தேன். எவ்வளோ சந்தோஷமா இருக்கேன்னு தெரியுமா. அதனால இன்னைக்கு தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். சொல்லுங்க விளங்குச்சு. அஸ்வின். ஏண்டி, இவ்வளோ நாள் நீயா ஏதாவது கேட்கும்போது கூட நான் வேணான்னு சொல்லிட்டு கம்முன்னு இருப்பேன். எனக்கான நேரம் வரும்போது பழி வாங்குற பத்தியா? நான் ஒன்றும் பாடிவாங்களா அஸ்வின்? நான் தான் எதுக்குமே தடலைன்னு சொல்லிட்டேன்ல. இருந்தாலும் எனக்கு உங்க கூட கொஞ்சம் பேசணும். அதனால தான். சரி, அப்போ கிட்ட வந்து உட்காரு, சொல்கிறேன். போலீஸ் ஒரு முடிவோட தான் இருக்காருன்னு. ஆமாண்டி, முடிவோட தான் இருக்கேன். பின்ன உங்க அப்பாவுக்கிட்ட எவ்வளோ சவால் விட்டுருக்கோம், பேர புள்ளெல்லாம் பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அதுக்கான ஏற்பாடு பண்ண வேணாமா? உங்க அப்பா மூஞ்சில நம்ம பையன் போய் எட்டி உதச்சாதான் உங்க அப்பா திருந்து வரணும். அப்புறம் அதுக்கான வேலையை தானே பார்க்க முடியும். அது சரி. சரி, இப்போ கிட்ட வரவே வர மாட்டியா? போதுமா? சொல்லுங்க. போதுமாவா? ஏன்டி பக்கத்துல தானடி வர சொன்னேன். இவ்வளோ கிட்ட வந்து உட்காந்துருக்கே, இப்போ போலீஸ்க்கு பேச்சே வரலடி. அஸ்வின். சரி, சீரியஸாகவே பேசுவோம். உங்கள் வீட்லேருந்து கிளம்பணும்ல, அப்போ நீ திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு இருந்த. அப்போ தான் உங்கள் அம்மா வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. தம்பி, நான் மகா வாழ்க்கைக்காகவும் பார்க்கல, இன்னொரு விஷயமும் இருக்குப்பா. அதையும் நீ தான் எப்படியாவது பார்த்துக்கணும். ஏன்னா மகாவை உன் கண்ட்ரோலில் இருக்கா, நல்லா இருப்பா, சேஃப்டியாக இருப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. எனக்கு இன்னொரு புள்ள இருக்கான்ப்பா, அவனையும் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் கூட ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா நீ ஒரே ஒரு பொண்ணுன்னு மட்டும்தான் எனக்கு தெரியும். ஆமாம், எங்கள் அம்மா கன்சீவாக இருந்தப்ப நான் அவ்வளோ ஆசையாக இருந்தேன். தம்பி தான் பிறப்பான்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். என் தங்கச்சி பிறக்கக்கூடாது அப்படின்னு எங்கள் அம்மா கேட்பாங்க. இல்லைம்மா, எனக்கு தம்பி தான் வேணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்கேற்ற மாதிரி எனக்கு தம்பி தான் பிறந்தான். ஆனால் அவன் பிறந்தப்பவே இறந்துட்டான்னு சொன்னாங்க. அந்த வருத்தத்துலேருந்தே நான் மீண்டு வரல. ரொம்ப நாள் அழுதுகிட்டே தான் இருந்தேன். என் தம்பி இறந்துட்டான்னு சொல்லிட்டு. ஏன் இது வரைக்குமே உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் என் தம்பி இறந்துட்டான்னு தான் எனக்கு தெரியும். உயிரோடு இருக்கான்ற விஷயமே எனக்கு தெரியாது. அவன் இறந்துட்டான் தான் உன்கிட்ட சொல்லி வளர்த்தேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி தான் மகாவுக்கு கூட நான் இந்த உண்மையை சொன்னேன். ஆனால் இது வரைக்கும் மகாவால் அந்த பையனை பார்க்க கூட முடியல. இந்த மாதிரி உங்கள் அம்மா கன்சீவாக இருந்த டைமில் தான் ஸ்ரீநாத்தோட அம்மாவும் கன்சீவாக இருந்தாங்க. சேம் டைமில் குழந்தை பிறந்ததுனால அந்த குழந்தை இறந்துருச்சு. அதுக்கு பதில் இந்த குழந்தை எடுத்துகிட்டு போய் வளர்த்துட்டு இருக்காருன்ற உண்மையும் அப்போ தான் சொன்னாங்க உங்கள் அம்மா. ஆமாம், இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து நானும் எப்படி அவனை காண்டாக்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அவங்க வீட்டில் தான் அவன் இருக்கான்னு தெரியும். அவனை எப்படி போய் என்னால் பார்க்க முடியும்? இந்த ஊரில் யார் என்ன எதுவுமே எனக்கு தெரியாது. உங்ககிட்ட நான் ஏதாவது உண்மையை சொல்லியிருந்தா கூட உங்கள் மூலயமா நான் அவனை பார்த்துருப்பேன். எனக்கு எந்த உண்மையுமே தெரியாமல் யாருமே புரியாமல் தானே இவ்வளோ நாள் இங்கே இருந்தேன். இப்போ தான் கொஞ்ச நாளாக உங்ககிட்ட பேச ஆரம்பித்தேன். ஆனால் உங்ககிட்டயுமே அந்த உண்மையை சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை கைதியாக தானே என்னோட வாழ்க்கை போயிட்டு இருந்தது. அதையே தான் அவங்களும் சொன்னாங்க. அவளால் இது வரைக்கும் அவனை பார்க்க முடியல. நீயாச்சும் அவனுக்கு பக்கபலமாக இருப்பா, அவனை நீ பார்த்துருக்கியா, உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ தான் நான் சொன்னேன், ஸ்ரீ என் கூட படித்தான், என்னோட கிளாஸ்மேட். நான் வீட்டுக்கு போகும்போதெல்லாம் கிருஷ்ணாவையும் பார்த்துருக்கேன். அவனும் என்கிட்ட அண்ணன் அண்ணன் நல்லா பேசுவாமா, அவனா உங்கள் பையன் கேட்டப்போ தான் எனக்கு இன்னுமே ஷாக்காக இருந்துச்சு. நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு அவங்களுக்கு தைரியம் சொன்னேன். எங்கள் அம்மா எனக்கு எல்லா விவரமுமே தெரியணும்னு சொல்லி தான் வளர்த்தாங்க. எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை ஏமாற்றிட்டாருன்னு இந்த ஊரில் எல்லாரும் கல்யாணம் பண்ணி வைக்கும்போது எங்கள் அம்மா கன்சீவாக தான் இருந்திருக்காங்க. ஆனால் அந்த டைமில் அந்த ஆள் இந்த குழந்தையாலையும் ஒன்னாலையும் தானே என் வாழ்க்கையே நாசமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுருக்காரு. அப்படி தள்ளி விட்டதில் எங்கள் அம்மா வயிற்றில் அடிபட்டு துடிச்சு போய் வயிற்றில் இருந்த குழந்தை கலைஞ்சு போச்சான். எங்கள் அம்மாவுக்கு அந்த குழந்தை கலையும் போது 4 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சான்.
அப்படி கலைஞ்சு வெளியில் வந்தப்ப அந்த குழந்தைய எங்கள் அம்மாவே கண்ணால் பார்த்தேன், துடிச்சு போயிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா பிறந்தது ஆண் குழந்தை. அந்த குழந்தை பிறந்து ஒரு வேளை இருந்திருந்தா எங்கள் அப்பாவை எதிர்த்து நின்றுப்பான், ஏன்டா எங்கள் அம்மா வாழ்க்கை நாசமாக்கியிருப்பான் அப்படின்னு எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ஆள் எங்கள் அம்மாவை கூப்பிட்டுட்டு போய் வெளியூரில் வச்சது, அவங்க கூட அதுக்கப்புறம் வாழ ஆரம்பிச்சு தான் நான் பிறந்தேன். நான் பொண்ணாக பிறந்ததுக்கப்புறம் எங்கள் அம்மா ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. உனக்கு பக்கபலமாக ஒருத்தன் இருந்திருப்பான், பிறந்து அவன் இந்த உலகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடியே அந்த ஆள் இந்த உலகத்தை விட்டு அந்த குழந்தைய அனுப்பிட்டான். ஆம்பளை பிள்ளை இருந்திருந்தானா எதிர்த்து அந்த ஆளை நின்றுப்பான், பொம்பளை பிள்ளையா போயிட்டேன், உன்னை பொத்தி தான் வளர்க்குற சூழ்நிலைக்கு நான் ஆளாயிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான் பிறந்ததுக்கு அப்புறம் கூட இந்த ஆள் கண்ணிலே படாமல் என்னை வளர்க்கணுன்னு தான் இவர்கிட்டேருந்து தப்பிச்சு போகணுன்னு கூட நிறைய தடவை முயற்சி செஞ்சுருக்காங்க. ஆனால் எல்லா முயற்சியிலுமே எங்கள் அம்மா தோற்று போய் தான் நின்றுருக்காங்க. எவ்வளோ தோற்று போனாலும் என்னை படிக்க வைக்கிறதுலையும் என்னை ஆளாக்குறதுலையும் எங்கள் அம்மா சோர்ந்து போகல. எப்படியாவது படித்தேன் அப்படின்னா என் வாழ்க்கையை நான் பார்த்துப்பேன் அப்படின்னு தான் எங்கள் அம்மா எப்பேற்பட்டோ என்னை படிக்க வச்சாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நானும் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு ஏதாவது போகலாம் அப்படின்னு நான் இருக்கும்போது தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு வந்து ஒரு கண்டிஷனை வச்சார். எங்கள் அம்மா கிட்ட எப்போ வந்து அவர் எது சொன்னாலும் எங்கள் அம்மா பயந்துக்கிட்டே இருப்பாங்க, இதை பண்ணலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எங்கள் அம்மா கிட்ட வந்து அவர் பேசும்போதெல்லாம் எங்கள் அம்மா அவ்வளோ தெளிவாக இருந்தாங்க. அன்றைக்கி தான் எங்கள் அம்மா உங்ககிட்ட சொன்னாங்களே, உங்களை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல எங்கள் அம்மா முழு சம்மதமாக இருந்தாங்க. அப்போ தான் எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க கல்யாணம் பண்ணி வச்சது. என் தம்பி இறந்துட்டான்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்த விஷயம், என் தம்பி இறந்து போகல, அந்த ஆள் தூக்கிட்டு போய் வளர்க்குறாருன்ற விஷயம் எல்லாமே எங்கள் அம்மா சொன்னாங்க. அந்த குழந்தை இறந்ததுனால என் தம்பியை கூப்பிட்டு போனாரா, இல்லை ஒரு ஆண் வாரிசு எங்கள் வீட்டில் இருந்தால் அவன் எதிர்த்து நின்றுவான் எங்கள் அப்பாவன்றதுனால கூப்பிட்டு போனாரா அப்படின்லாம் எங்களுக்கு இது வரைக்கும் தெரியல. ஆனால் அவனை எந்த குறையும் இல்லாமல் நல்லபடியாக வளர்த்துட்ருக்காருன்றது மட்டும் எங்கள் அம்மா எப்படியோ தெரிஞ்சு தான் வச்சுருந்தாங்க. அதனால தான் அவனை பற்றி பெருசாக கவலைப்படலை. ஆனால் எப்போ எனக்கு உங்களுக்கும் கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணாரோ அப்போ என் மூலயமா ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அந்த பையனை எதனாவது பண்ணிட்டு போகிறாருன்ற பயம் எங்கள் அம்மாவுக்கு சேர்ந்து வந்துச்சு. ஏன்னா இது வரைக்கும் என் தம்பிக்கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணலை, ஒரு வேளை என் மூலயமா அவருக்கு ஏதாவது அவமானம் வர்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தம்பிக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு எங்கள் அம்மா பயந்துகிட்டே இருந்தாங்க. அதனால தான் உங்ககிட்டையும் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அவனை பார்த்துக்க சொல்லி. நீங்கள் பயப்படுறது எல்லாமே கரெக்டு தான். ஆனால் கிருஷ்ணாவை அவர் ஸ்ரீநாத்தை விட ஒரு படி மேலே வச்சு தான் வளர்த்துட்ருக்காரு. அவர் சொல்லப்போனால் கிருஷ்ணா தான் ராசி. கிருஷ்ணா வந்ததுக்கப்புறம் தான் அவர் சாம்ராஜ்யமே உருவாச்சுன்ற லெவலில் தான் இருக்கார். எனக்கு தெரியும்ல, நான் ஸ்ரீயை பார்க்க அப்பப்போ வீட்டுக்கு போவேன்ல, அப்போல்லாம் கிருஷ்ணா ராஜா மாதிரி தான் அவர்கிட்ட வளர்ந்துட்டு இருந்தான். சொல்லப்போனால் ஸ்ரீயை விட அதிக உரிமை அந்த வீட்டில் கிருஷ்ணாவுக்கு தான் உண்டு. அதனால நீங்கள் நினைக்கிற மாதிரி, அதாவது நீனும் உங்கள் அம்மாவும் நினைக்கிற மாதிரி அவனுக்கு எந்த பிரச்சனையும் வர வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அந்த வீட்டு வாரிசு ஸ்ரீநாத்னு சொல்கிறத விட கிருஷ்ணான்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஸ்ரீநாத்தை விட கிருஷ்ணா அவர் மனசில் அதிகமாகவே இருக்கான். அவனுக்கு ஒன்றுனா அவர் துடிச்சு போயிடுவார். நானே கண்ணால் நிறைய டைம் பார்த்துருக்கேன். உங்ககிட்ட சொல்கிறதுலாம் ஒரே ஒரு விஷயம் தான், அன்றைக்கி ஸ்டேஜில் நீ எமோஷனல் ஆகிட்ட. இதுக்கப்புறமும் உன் தம்பியை நான் பார்க்க வைப்பேன் உன்னை அடிக்கடி. அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா நீ தம்பி பாசத்துக்கு எவ்வளோ ஏங்கி போயிருந்திருக்க, அவன் வயிற்றில் இருக்கும்போது எவ்வளோ பாசம் வச்சிருந்திருக்க, அது எல்லாமே எனக்கு புரியுது. நான் கண்டிப்பாக உங்ககிட்டையும் உங்கள் அம்மாக்கிட்டையும் உன் தம்பியை சேர்த்து வைப்பேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நானாக சொல்கிற வரைக்கும் எந்த காரணம் கொண்டோ அவன் தான் உன் தம்பி அப்படின்ற உண்மை உனக்கு தெரிஞ்சிச்சுன்றது நீ எந்த சூழ்நிலையிலையும் அந்த ஆள் முன்னாடி காட்டிக்கக்கூடாது, கிருஷ்ணா முன்னாடியும் காட்டிக்கக்கூடாது. அவனை நான் பார்க்கணும், அவன்கிட்ட பேசணும், எனக்கு ஆசையாக இருக்குங்க. நான் தான் சொல்லிட்டேனே, இதுக்கப்புறம் அடிக்கடி நீ அவனை பார்க்கறதுக்கு உண்டான சுச்சுவேஷனை நான் உருவாக்குவேன். அந்த ஆளுக்கு தெரியாமலே நான் அதே மாதிரி கூடிய சீக்கிரம் அவர் வாயை திறந்து உங்கள் அம்மாவையும் உன்னையும் ஏற்றுக்கிற அளவுக்கான ஒரு சுச்சுவேஷனையும் நான் உருவாக்குவேன். அது வரைக்கும் எனக்காக நீ வெயிட் பண்ணணும், அவ்வளோதான் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். எனக்கு தெரியும், இவ்வளோ தடங்களை மீறி என்னை இவ்வளோ கௌரவமாக இந்த வீட்டுக்குள்ளே திருப்பி கூப்பிட்டுட்டு வந்திருக்கீங்க. உங்களால் இதையும் பண்ண முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் வெயிட் பண்ணுறேன். ஆனால் என் தம்பியை மட்டும் அப்பப்போ நான் பார்க்கணும், எனக்கு ஆசையாக இருக்குங்க. நாளைக்கே உன் தம்பி நம்ம வீட்டுக்கு வர்ற மாதிரி நான் பார்க்குறேன். கண்டிப்பாக நாளைக்கு உன் தம்பியை நீ பார்ப்ப, போதுமா? உண்மையாவா? நம்ம வீட்டுக்கு வருவானா? வருவான், நான் வர வைக்கிறேன். சீரியஸாவா? ப்ராமிஸா? நீங்கள் சொன்னால் செய்வீங்கன்னு எனக்கு தெரியும். ப்ராமிஸ்லாம் தேவையில்ல. ஆனால் எனக்கு ஒன்று தேவையாச்சே. என்ன? என் மகாலட்சுமி இப்போ சிரிச்சுக்கிட்டே என்கிட்ட பேசணும். அப்போ தான் நாளைக்கு உன் தம்பி வீட்டுக்கு வருவான். போங்க. ஏங்க கொஞ்சம் சிரிங்க, அழகாக இருப்பீங்க. இன்னும் கொஞ்சம் சிரிச்சா போதும், மகா அழகா இருப்பா. என் பொண்டாட்டிக்கு சிரிப்பு வந்துருச்சு. போதுமா? போதுங்க மேடம். இப்பதான் என் பொண்டாட்டி மகாலட்சுமின்ற பேருக்கு ஏற்ற மாதிரி மகாலட்சுமியா இருக்கா. சரி, ரிசப்ஷன் அட்டன் பண்ணதுல உண்மையிலே டயர்டாக தான் இருப்போம். ரெஸ்ட் எடுக்கலாமா? அப்ப எங்க அப்பாவை எட்டி உதைக்கிறதுக்கு பையன் வருவான்லாம் சொன்னது பாடுறா, அதெல்லாம் மேடம்க்கு ஞாபகம் இருக்கா? கூடிய சீக்கிரம் அப்புறம் உங்க அப்பா நெஞ்சில் எட்டி உதைக்கிறதுக்கு ஒரு பேரப்புள்ள வரணும் அப்படின்னா ரெடி பண்ணிடலாம். சாருக்கு டயர்ட்லாம் இல்லை, மேடம்க்கு டயர்டாக இருந்தால் தூங்கலாம். இல்லைன்னா சாருக்கு ஓகே தான். மேடம்க்கும் ஓகே தான். அப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஒரு சின்ன பூத்திரியில் ஒளி சிந்தும் ராத்திரியில் இந்த மெத்தை மேலிளம் தத்தை போல் புது வித்தை காட்டிடவா. ஒரு ஜன்னல் அங்கிருக்கு தென்றல் எட்டி பார்ப்பதற்கு, அதை மூடா
இரவே மெதுவாய் மெதுவாய் தொடலாம். அஸ்வின் இல்லைங்க. எங்கங்க விட்டுறது, எங்க ஓட்டுறீங்க? இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, அதுக்குள்ள மேடமே ஸ்கிப் ஆகுறீங்களா? ஐ லவ் யூ டி பொண்டாட்டி. ஐ லவ் யூ போலீஸ். கை கோர்க்கும் போதெல்லாம் கைரேகை தேயட்டும், முத்தத்தின் எண்ணிக்கை முடிவின்றி போகட்டும், பகலெல்லாம் இரவாகி போனால் என்ன, இரவெல்லாம் விடியாமல் நீண்டால் என்ன, நம்முடல் ரெண்டும் உயிரொன்றில் வாழ்ந்தால் என்ன. டேய் வசந்த், என்ன பண்ணிட்டு இருக்கா? நான் தூங்க வந்துட்டேன் மச்சான். ஏன்? இல்லை கேட்டேன், தூங்குறியா இல்லை வேறு எதாவது பண்ணிட்டு இருக்கியான்னு தெரியல, உன்னை தேடி பார்த்தா ஆளை காணோம், அதான். இல்லைடா, நானும் கொஞ்சம் வெளியில் போயிருந்தேன், இப்போ தான் வந்தேன், படுத்துட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ தூங்கு. சரிடா, ஏதாவது வேலை பெண்டிங் இருந்தால் என்ன கூப்பிடுனா, தனியாக நீ அலைஞ்சிட்டு இருக்காத. சரி மச்சான், ஒன்றும் கிடையாது, காலையிலேருந்து எல்லாருக்குமே அலைச்சலாக தான் இருந்தது, நீ ரெஸ்ட் எடு, காலைல பேசிக்கலாம். மச்சான், உன்னை பார்க்காம வந்து தூங்குறதே ஒரு மாதிரியாக இருக்குது தெரியுமா? மெஸ்ஸிடா. மெஸ்ஸி மச்சான். அப்புறம் லவ் யூ மச்சான். சரிடா, ஓகேடா. ஒரே வீட்டில் தான் இருக்கோம், ஆனால் அழும்பு கட்டி அடிக்கிறேன்னு தெரியுமா? இருந்துட்டு போட்டோம், யார் கேட்பா? நான் கேட்பேன். மச்சான் மாட்டிக்கிட்ட போல, பெஸ்ட் ஆஃப் லக்டா. குட் நைட், ஹேவ் எ ஸ்வீட் ட்ரீம்ஸ். செருப்பு, நான் என் ஃபோனை வை. அங்கே தங்கம், எப்படா வந்த? ஐ லவ் யூ சொல்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டேன். ஓவரா நடிக்காதீங்க டாக்டரே. நான் ஏன்டி பொண்டாட்டி உங்ககிட்ட நடிக்க போகிறேன்? உனக்கு தான் தெரியும்ல, நான் உனக்கு கையில் சொல்லுவேன். அப்புறம் என்ன? அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் உங்கள் 2 பேரை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப பொறாமையாக இருக்குது தெரியுமா? ஏன் அப்படி? ஆமாம் டாக்டரே, இந்த காலத்தில் இப்படிலாம் கூட இருப்பாங்களா பாசமா ஃப்ரெண்டுங்களுக்குள்ள? நான் பார்த்ததே இல்லை. உங்கள் 2 பேரை பார்த்தா தான் எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது தெரியுமா? அப்படிங்களா பொண்டாட்டி? ஆமாம், ஒரு மார்க்கமாக வந்து உட்காந்துருக்கீங்களே, என்ன? நான் நல்லா தான் இருக்கேன். என்ன மார்க்கமாலாம் இருக்கேன்? அப்படிலாம் இல்லையே. அப்படி இல்லடி பொண்டாட்டி, பூலாம் ஒரு மாதிரி வச்சிருப்பேன், இன்னைக்கு பூலாம் வித்தியாசமாக வச்சிருக்கியா, அதான் கேட்டேன். அதுவா, பாட்டி மகாக்கா வச்சு விட்டாங்கல்ல இன்னைக்கு, அந்த சடங்குக்கு அக்காவை அனுப்பி விட்டோம்ல ரெடி பண்ணி, அதனால அப்படியே எனக்கும் பூ கொடுத்தாங்க. பாட்டி எதுக்கு உனக்கு அந்த பூ கொடுத்தாங்க அப்படின்னா, நீயும் புது ஜோடிதாமா, போய் சடங்குன்னு ஏற்பாடு பண்ணலனாலும் சந்தோஷமா இருன்றதுக்காக தான் பூ வச்சு விட்டாங்க. ஆனா என் அன்புமா அதுக்கு வேற கதை வச்சிருப்பாளே. அட ஆமா டாக்டரே, எப்படி கண்டுபிடிச்சிங்க? ஆனா பாட்டி கூட கண்டுபிடிச்சிட்டாங்க தெரியுமா? பாட்டி கண்டுபிடிச்சிட்டாங்களா? என்னடி வளர்ற? நான் ஒன்றும் உளரல டாக்டரே. அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் பாட்டிலாம் கண்டுபிடிச்சிட்டாங்களா நம்ம சந்தோஷமா இருந்தோமா இல்லையா அப்படின்றது மூஞ்சிலே தெரியுமா? என் மூஞ்சில் அந்த தெளிவு தெரியவே இல்லையா? அதனால நீ எங்களை ஏமாத்துறதுக்காக சந்தோஷமா இருந்தேன்னு சொல்லாத. நீ சந்தோஷமா இருந்தீங்கன்னா உன் மூஞ்சை வச்சு நாங்கள் கண்டுபிடிச்சிருப்போம்னு சொல்லிட்டாங்க டாக்டர். அப்ப பாட்டிக்கும் உண்மையாவே உண்மை தெரிஞ்சு போச்சா? அட ஆமா டாக்டரே, நான் ஏன் போய் சொல்ல போறேன்? பாட்டி சொல்லிட்டாங்க, நான் போய் தான் சொல்லிட்டு இருக்கேன்ட்டு. இப்போ என்ன பண்றது? இனிமேல் போய் சொல்ல வேணாம், உண்மையே சொல்லிடுவோம். மூஞ்சில தெளிவு வர்ற மாதிரி ஏற்பாடு பண்ணிடுவோமா? ஐயோ டாக்டரே, அது தப்பு. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. வேற மாதிரி பாட்டிக்கு புரியுற மாதிரி நம்ம சொல்லணும். அடியே, ஆனா உன் அழும்புக்கு ஒரு அளவு இல்லாம போயிட்டு இருக்குடி. டாக்டரே, அதுக்கு தான் நான் உங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கட்டுமா? விளக்கம் தானே கூடு, நல்லா கொடுப்பியே. ஆனா உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு யாராவது இதுக்கப்புறம் சொன்னாங்கன்னு வச்சுக்கோயேன், நான் நம்ப மாட்டேன்டி. இந்த விஷயத்துலலாம் எப்படி எனக்கு டேக்கா கொடுக்கறதுன்றது நல்ல கத்து வச்சிருக்கேன்னா. டாக்டரே, டேக்கா கொடுக்கறது என்ன? ரொம்ப முக்கியம். பொடி விளக்கத்தை சொல்லு முதல்ல. அதுவா, நீங்க திட்டுறீங்க பாருங்க, அப்புறம் சமாதானப்படுத்தணும். பண்ணிடலாமே, சமாதானம் பண்ண டாக்டர் ரெடி தான். சமாதானம் பண்ணிடுவோமா? டாக்டரே, முன்னாடிலாம் சமாதானம் பண்ண வேணாம் தானே சொல்லுவீங்க, இப்போ என்ன ரெடியா இருக்கேன்னு சொல்றீங்க? அப்படி தாண்டி சொல்லுவேன், இதுக்கப்புறம் அப்படி தான் சொல்லுவேன். சமாதானம் பண்ணவா? வேணாம், நான் கோவமே படலையே. நீங்க முதல்ல நான் சொல்ல வந்ததை கேளுங்கண்ணா. சொல்லு, அப்படி என்னதான் சொல்றேன்னு நானும் கேட்கறேன். இந்த மகாக்காவும் அஸ்வின் மாமா இருக்காங்கல்ல, அவங்க 2 பேரும் காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க. அவங்க காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா? அதுக்கப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சுல, அப்ப கூட டாக்டரே, இப்படி குறுக்க பேசாதீங்க. முதல்ல நான் சொல்ல வரதை கேளுங்க. சொல்லுங்க. அவங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் ஒரே ரூம்ல இருந்தாலும் இது வரைக்கும் அவங்களுக்குள்ள ஒண்ணுமே நடக்கலையா? நான் பாட்டிக்கிட்ட கேட்டேன். பாட்டி வரவேற்பு வச்சோம், அது கரெக்ட். அவங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்தது யாருக்குமே தெரியாது, அதனால ஊரறிய வரவேற்பு வச்சோம். ஆனா இந்த சடங்கு கூட நம்ம இன்னைக்கு தான் செய்யறோமா? இதுக்கு முன்னாடி அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழலையான்னு நான் கேட்டேன். அதுக்கு பாட்டி என்ன சொன்னாங்க?
அதுக்கு தான் பாட்டி சொன்னாங்க, என்னதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அவங்க ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்காக 2 பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிக்கல. கல்யாணத்துக்கு அப்புறமும் அவங்க 2 பேரும் காதலிச்சுக்கிட்டு ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க புரிஞ்சுக்க தான் இவ்வளோ நாளாக முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போதான் 2 பேரும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்களாம். அதனால தான் இப்போ இந்த சம்பிரதாயம்லாம் நம்ம வைக்கிறோம். ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க புரிஞ்சுக்காம இந்த சம்பிரதாயம்லாம் வைக்கிறது கூட வேஸ்ட்டு தான். இப்படி வாழறது வேஸ்ட்டு தான். அவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாதான் நல்ல அந்யோன்யமான தாம்பத்தியமும் உருவாகும்னு சொன்னாங்க பாட்டி. அதனால் தாங்கள் கூற வருவது? என்ன டாக்டர் இப்படிலாம் பேசுறீங்க? இல்ல நீங்க மேல சொல்லுங்க. அதான் டாக்டர் நானும் சொல்கிறேன், நம்மளும் அவங்கள மாதிரி காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இருந்தாலும் நம்ம காதலிக்கிறதுக்கு கொஞ்ச நாள் தானே இருந்துச்சு, உடனே தான் கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்களே. அதனால நம்மளும் கல்யாணம் ஆகிட்டாலும் எதுவும் நம்மளுக்குள்ள வேணாம். இன்னும் கொஞ்ச நாள் நம்ம 2 பேரும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் நடந்தால் நல்லா இருக்கும்ல. அதை தான் நானும் சொல்கிறேன். ஏண்டி அவன் ஏன் பிரிஞ்சிருந்தான்னு எங்களுக்கு தாண்டி தெரியும், இந்த குடும்பத்துக்கும் தெரியும். ஆனா உனக்கு பாட்டி எப்படி ஒரு விளக்கத்தை கொடுத்து என் வாழ்க்கையில மண்ணள்ளி கொட்டியிருக்காங்க பாத்தியா? அன்புமா, அதனால இப்ப நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? டாக்டர் நீங்க என்ன புரிஞ்சுக்கல அப்படிதானே? ஐயோ டாக்டர் அப்படி இல்லை, நான் உங்களை நல்லா புரிஞ்சுலாம் வச்சிருக்கேன். இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாள் உங்களை காதலிக்கணும்னு சொல்கிறேன். அப்படியா? நல்லா காதலிச்சுக்கொன்ன. அப்போ திரும்பி நீங்கள் என்ன காதலிக்க மாட்டீங்களா? ஏண்டி, நான் உன்னை காதலிக்காம என்னடி பண்ண போறேன்? என் ஆயுசு முடிகிற வரைக்கும் உன்னை காதலிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். டாக்டர் நான் இப்போ சொன்னதை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்களா? தப்பாலாம் புரிஞ்சுக்கல. நீ பேசுறது கொஞ்சம் வேடிக்கையாவும் இருக்கு, வினோதமாவும் இருக்கு. நான் இதெல்லாம் பெருசா எடுத்துக்கலடி அன்புமா. அப்போ உங்களுக்கு இதுக்கெல்லாம் சம்மதமா? என் பொண்டாட்டி என்ன சொன்னாலும் எனக்கு சம்மதம் தான். ஏன் மேலே உங்களுக்கு கோவம் வராதா? நான் கேள்விப்பட்டேன் தெரியுமா டாக்டரே, சரோஜாக்கெல்லாம் என்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரின்னு. எந்த மாதிரின்னு? இந்த மாதிரி விஷயத்துலலாம் புருஷனுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கலன்னா அவங்களுக்கு நம்ம மேலே பாசம் இல்லாமல் போயிடும்லாம் என்கிட்ட சொல்லியிருக்காங்க தெரியுமா? ஆனால் நான் அப்படிலாம் நடந்துக்கிறது இல்லை. இருந்தாலும் உங்களுக்கு என் மேலே பாசம் குறையவே இல்லை தெரியுமா? ஏண்டி, இது மட்டும்தான் வாழ்க்கை என்ன? இதையும் தாண்டி நிறைய இருக்குடி பொண்டாட்டி. அப்போ என் மேலே உங்களுக்கு கோவம் வரதா? கோவம்லாம் எதுவும் இல்லை. என் பொண்டாட்டியை இப்படியே பார்த்து ரசிச்சுக்கிட்டு அவளை காதலிச்சுக்கிட்டே இருந்தாலே இந்த டாக்டருக்கு போதும். ஆமா பொண்டாட்டி, என்கிட்ட காட்டவே இல்லை காலை. மருதாணிலாம் போட்டுக்க போலாம். டாக்டரே நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குடி. யார் போட்டா? நம்ம வயசு தான் போட்டா தெரியுமா? நேற்று எல்லாரும் மருதாணி வச்சுக்கிட்டு இருந்தோம்ல, அப்போ இந்த கோனு பாக்கெட்டில் இருக்கும்ல, அதை வச்சு அவள் போட்டு விட்டா. மகாக்காவுக்கு எனக்கு எல்லாருக்கும் அவள் தான் போட்டா தெரியுமா? நல்லா இருக்குடி. நேத்தியே உங்கள்கிட்ட இதை காட்ட வந்தேன். நீங்கள் வேலையை அலைஞ்சிட்டு இருந்தீங்களா? அப்புறம் வந்து தூங்கவும் லேட் ஆயிடுச்சா, நானும் தூங்கிட்டேன். உங்கள்கிட்ட காட்டுறதுக்கு மறந்துட்டேன். மருதாணி என் பொண்டாட்டி காலில் வச்சதுக்கு அப்புறம் தான் அந்த மருதாணிக்கு ஒரு அழகு வந்திருக்கு தெரியுமா? டாக்டரே இப்படிலாம் போய் சொல்லாதீங்கண்ணா. மருதாணி வச்சாதான் நம்ம கால் அழகா இருக்கும். மருதாணிக்கு அழகா இருக்குமா நம்ம காலில் வந்தா? இருக்குமே. என் பொண்டாட்டி காலுக்கு வந்தா அதுதான் அழகா இருக்கும். அதால என் பொண்டாட்டி கால் ஒன்றும் அழகா இல்லையே. ரொம்ப பேசுறீங்கண்ணா. நல்லா இப்படி பேசி பேசியே தான் அன்பு மாவை கவுத்துறீங்க. அடியே பரவர 100% பொண்டாட்டியா மாறிக்கிட்டு இருக்க தெரியுமா? டாக்டரே நான் இப்படிலாம் சொன்னதுனால ஏன் கிட்ட வந்து பேச மாட்டீங்களா? நான் சொல்லிட்டேன் அன்புமா, இதையும் தாண்டி வாழ்க்கையில் நிறைய இருக்கு. உன் பக்கத்தில் வரலங்கிறதுக்காக இல்லை நாயிடுமா, டாக்டர் வந்தால் சும்மா இருக்க மாட்டேன், ஏதாவது பண்ணி விட்டுறேன். அன்புமா அப்புறம் ஒரு மாதிரி ஆயிடுறா, அதனால தான் வரல. பார்த்தீங்களா, நான் ஒரு மாதிரி ஆயிடுறேன்னு நீங்கள் வர மாட்டீங்க. டேய் உண்மையே சொல்லு, நான் கிட்ட வந்தா மாதிரியா பண்ணுதுங்கிற, அதனால தான் நான் வர்றதில்ல. ஆனால் நான் தூங்கும்போதெல்லாம் உங்கள் கூட தானே தூங்குறேன். நீங்கள் வந்தால் தானே தூங்குறேன். அப்புறம் உங்கள் நெஞ்சில் சாஞ்சி தானே தூங்குறேன். அதெல்லாம் சரிதான். என் பொண்டாட்டி தூங்கும்போதெல்லாம் அப்படி தான் தூங்குறா. ஆனால் முழிச்சிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஏதாவது பேசிட்டு இருக்கும்போது கிட்ட வந்தால் மாதிரியா பண்ணுதுங்கிறா, அதனால தான் டாக்டர் வர்றதில்ல. நான் சொல்ல மாட்டேன், என்கிட்ட வந்து உட்காந்தே பேசுங்க. அன்புமா அப்புறம் டாக்டர்கிட்ட ஐயோ அம்மன்லாம் கத்தக்கூடாது. டாக்டர் நான் உங்களை கிட்ட வந்து உட்காந்து பேச தான் சொன்னேன். நல்லா புரிஞ்சுக்கிட்டு கிட்ட வாங்கண்ணா. அது சரி, தெளிவாக இருக்காமா? டாக்டர் என்னடி நீ தானே கிட்ட வந்த குறை சொன்ன, எனக்கு இப்படி உட்காந்ததை பிடிச்சிருக்கு, அதனால இப்படி தான் உட்கார முடியும். ஏன் உட்காந்த தப்பாண்ணா? உட்காரலாம், பிரச்சனை இல்லை. இருந்தாலும் ஏய் வேணாண்டி, ஒரு மாதிரியா இருக்குன்னா இப்போ அவ்வளோதான். டாக்டர் நீ வேற மாதிரி பாப்பா சொல்லிட்டேன். என்னடி நீ தானே கிட்ட வந்த குறை சொன்ன, எனக்கு இப்படி உட்காந்ததை பிடிச்சிருக்கு, அதனால இப்படி தான் உட்கார முடியும். என்னடி சிரிக்கிறா? டாக்டரே நீங்க கோவப்படுறது கூட அழகா தான் இருக்கு தெரியுமா? இருக்கும் உனக்கு. அட உண்மையாதான் டாக்டரே, அனுபவமா போய் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு தெரியும்ல, என் டாக்டர் கோவப்படும்போது இன்னும் அழகா இருக்காரு. அது சரி, நல்லா பேச கத்துக்கிட்டடி. டாக்டரே இப்ப சிரிப்பீங்களா மாட்டீங்களா? சிரிக்கணும்னா டாக்டருக்கு நீ ஒன்று கொடுக்கணுமே. டாக்டரே சரி இருக்காத, எதுவும் வேணாம், நம்ம தூங்கலாம். எனக்கும் டயர்டாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு மணி 1க்கு மேலே ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். காலையில் கேம்ப் கிடையாது, இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமாக எந்திரிக்கிற வேலை தான் இருக்குது. அதனால் நம்ம தூங்குவோன்னு உன் கச்சேரியை இன்னொரு நாள் வச்சுக்கிறேன். சூப்பர் டாக்டரே, நீங்களே ஒரு முடிவு பண்ணிட்டீங்களே, அப்ப நம்ம தூங்குவோமா? நான் முடிவுக்கு வரலடி, பேசி நீ என்ன முடிவு எடுக்க வச்சிடுறேன். அப்படிலாம் சொல்லக்கூடாது. இல்லை இந்த வாயில மட்டும் பேசுன்னு. ஐ லவ் யூ டாக்டர். ஆஃப் பண்ணிட்டாயா? சொல்லுங்க. ஐ லவ் யூ டி பொண்டாட்டி. நானும் ஒரு நாள் டாக்டருக்கு பிடிச்ச மாதிரிலாம் இருப்பேன்னு. இப்போவே என் பொண்டாட்டி டாக்டருக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கா, அதில் எந்த குறையும் இல்லை. இதெல்லாம் சும்மா பேசிக்கிறது, சண்டை போடுறது, இதெல்லாம் வேறடி.
அதையும் தாண்டி என் பொண்டாட்டி போல் என்னை புரிஞ்சுக்க இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. என் பொண்டாட்டி மாதிரி என்னை பார்த்து பார்த்து கவனிச்சுக்கவும் யாரும் கிடையாது. மொத்த பாசத்தையும் உன்கிட்ட தாண்டி தங்கம் உணர்றேன். சின்ன வயசுலேருந்து யாராவது நம்ம மேலே பாசமாக இருக்க மாட்டாங்களான்னு அப்பப்போ ஏங்கியிருக்கேன். அப்போ கிடைச்சது தான் வசந்தோட பாசம். அதுக்கப்புறம் ரொம்ப யோசிச்சு பார்த்துருக்கேன், நம்ம லைஃப்பில் யார் இவனுக்கு அப்புறம் வரப்போகிறா இப்படிலாம் இந்த பாசத்தை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு அப்படின்னு. ஆனால் நான் நினச்சி கூட பார்க்கல, என் பொண்டாட்டி எனக்கு இவ்வளோ பெஸ்ட்டாக கிடச்சி என் மேலே இவ்வளோ பாசமாக தாய் பாசத்தையும் மிஞ்சுற அளவுக்கு இருப்பா அப்படின்னு. ஒரு புருஷனுக்கு பொண்டாட்டியாக நடந்துக்கிறதுலாம் எல்லாராலையும் முடியும்டி. அதுக்கும் மேலே ஒரு தாயாகவும் தாரமாகவும் நடந்துக்க எல்லாராலையும் முடியாது. நீ எனக்கு எப்போ என்ன தேவை அப்படின்றத பார்த்து பார்த்து செய்கிறதுலையும் சரி, இந்த டாக்டர் கொஞ்சமாக மூஞ்சி வாட்டமானாலும் அதை புரிஞ்சுக்கிறதுலையும் சரி, என் பொண்டாட்டியை மிஞ்சு யாரும் கிடையாது. இப்படி ஒருத்தி கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும்டி. நீங்க இப்படிலாம் பேசுறதை கேட்கும்போது நான் ரொம்ப பெரிய புள்ள மாதிரி உணர்றேன் தெரியுமா? அடிப்பாவி, அப்போ இவ்வளோ நாள் நீ பெரிய பிள்ளையா உணரலையா? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடி. டாக்டரே, இதுக்கு முன்னாடிலாம் நான் அப்படி நினச்சதில்ல. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் உங்களை பார்த்து பார்த்து பார்த்துக்கணும்னு எனக்கு ஒரு பெரிய பொறுப்பு வந்துருச்சா. அந்த பொறுப்பில் தான் நான் உங்களை ரொம்ப அதிகமாக பாசமாக பார்த்துக்கிறேன், என் டாக்டரை ஏங்க விடக்கூடாதுன்னு. ஆனால் அதெல்லாம் நீங்கள் இவ்வளோ இதாக சொல்லும்போது எனக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குது தெரியுமா? அது சரி, அப்போ அன்மா ரொம்ப பெரிய மனுஷியா மனசளவில் உணர்ந்துட்டா அப்படி தான் டாக்டரை பார்த்துக்கிறதுல? ஆமாம் டாக்டரே. சரிங்க பொண்டாட்டி, தூங்குறீங்களா? ம் ம். கனவு கலையவில்லை கண்களில், இதயம் துடிக்கவில்லை ஆசையில், வாழ்வும் தாழ்வும் அவள் வார்த்தையில் கண்ணுக்குள் இமையாக இருக்கின்றாள். நான் ஏங்கின மொத்த பாசத்தையும் கடவுள் ஓ ரூபத்தில் கொடுத்துருக்காரு. பரவாயில்ல, எல்லாமே பொறுமையாகவே நடக்கட்டும். உனக்கா எப்போ முழு மனசோட சம்மதம் தோணுதோ அன்றைக்கே நடக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம லைஃப்பில் அடுத்தடுத்த ஸ்டெப் போயிட்டே தான் இருக்கும். அதுக்கப்புறம் குழந்தை அப்படின்லாம் வந்துட்டா உனக்கு எனக்கு இருக்கிற நெருக்கம் கூட குறைஞ்சு போகலாம். இன்னும் என் பொண்டாட்டியே குழந்தையாக தான் இருக்கா. அவளுக்கு ஒரு குழந்தைலாம் வந்துட்டா அவளோட மெச்சூரிட்டி எப்படி இருக்குன்னு என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. அதெல்லாம் இன்னும் காமெடியாக தான் போகும்ல. என்னதான் என் பொண்டாட்டிக்கிட்ட நான் நெருங்கணும்னு நினச்சாலும் அடி மனசில் கொஞ்சம் சுயநலமாகவும் நினைக்கிறேன்டி. என் பொண்டாட்டி இன்னும் கொஞ்ச நாள் காதலிக்கணும். என் பொண்டாட்டிக்கும் எனக்கும் நடுவில் யாரும் வரக்கூடாது. ஏன் நம்ம குழந்தைய கூட இப்போதைக்கு வரக்கூடாது. அந்த அளவுக்கு என் பொண்டாட்டியை காதலிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம லைஃப்பில் எல்லாம் நடக்கணும்னு தான் நானும் நினைக்கிறேன். அதனால கண்டிப்பாக இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே போட்டும். என் பொண்டாட்டியை நான் ஆசை தீர லவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு நடுவில் எல்லாமே நடக்கட்டும். என்னடா குழந்தெல்லாம் வந்துட்டா என்னை லவ் பண்ண மாட்டேன்னு கேட்குறியா? அப்படிலாம் இல்லடி. நம்மளுக்கு எத்தனை குழந்தை பிறந்தாலும் என் அன்பு தான் என்னோடய ஃபஸ்ட்டு குழந்தை. இந்த டாக்டருக்கு ஆயுசே முடிகிற வரைக்கும் என் அன்பு தான் ஃபஸ்ட்டு குழந்தை. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கே குழந்தை பிறந்தாலும். அந்த அளவுக்கு இந்த டாக்டர் என் அன்பழகை லவ் பண்ணுறான். ஐ லவ் யூ தங்கம். ஐ லவ் யூ டாக்டர். தூக்கத்தில் கூட இந்த டாக்டர் நினைப்பு தானே. நான் பேசுறதெல்லாம் கேட்குதாடி? தூக்கம் தூக்கமாக வருது. அழுக்கி ஏராளமாசை என் நெஞ்சில் தோன்றும், அது யாவும் பேச பல ஜென்மம் வேண்டும். ஏழேழு ஜென்மம் ஒன்றாக சேர்ந்து உன்னோடு இன்றே நான் வாழ வேண்டும். காலம் முடியலாம், நம் காதல் முடியுமா? நீ பார்க்க பார்க்க